ராஜேஸ்வரி வணக்கம்ங்க. வணக்கம் சார், நான் பேசுறது கேக்குதா கிளியரா? கேக்குதுங்க ராஜேஸ்வரி. நீங்க இது சம்பந்தமாக நீங்க சிபிஐ கிட்ட எகைன் நீங்க ஒரு பெட்டிஷன் கூட கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு, என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க சார்? ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம இப்ப உக்ரைன்ல போர் நடக்குது, அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம அரசு வேலை கொடுக்க முடியுமா? இல்லது நார்த் கொரியால ஏதாவது சண்டை நடந்ததுன்னா அரசு வேலை கொடுக்க முடியுமா? இல்ல வேற எங்கேயாவது ஏதாவது சண்டை நடந்து இல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, நாளைக்கு நீங்களே சத்தியம் டிவியே நடத்துது ஒரு பெரிய நிகழ்ச்சி, அதுல ஒரு 2 பேர் செத்துட்டாங்கன்னா இவங்க அரசு வேலை கொடுப்பாங்களா அப்படிங்கிற பல சந்தேகங்களோட நான் இந்த விஷயத்தை அணுகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் செட்டிங் ஆஃப் பீப்புள் அப்படிங்கறத பண்ணி மக்களை ரொம்ப மெனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. வாச்சாத்தியை பார்த்த செங்கோட்டையன் அண்ணனுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்காது. அவர் ஜஸ்ட் லைக் தட் அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பதனாலதான் அவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை, அதாவது சல்பர் டை ஆக்சைடு வெளியில கேன்சர் மலட்டுத்தன்மை அதிகமாகி உடம்பு முடியாம மூச்சு ஆஸ்துமா பிரச்சனை மக்கள் பலவிதமாக பாதிக்கப்பட்டார்கள். 102 பேர் கிட்டத்தட்ட அவங்க அந்த விபத்துல அந்த துப்பாக்கி சூட்ல இன்ஜூர் ஆயிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து நடந்த, அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு கம்பெனி அமைக்கிறோம். கவர்மெண்ட் சைட் 1994ல ஸ்டெர்லைட் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. நம்ம சொன்ன டிஸ்டன்ஸ்ல இருந்து 25 கிலோமீட்டர்ஸ் வைக்க சொன்னதுல இருந்து 14 கிலோமீட்டர்ஸ்ல அவங்க பிளேஸ் பண்றாங்க. அங்க இருந்து பல விஷயங்கள் எவாபரேட் பண்ணும் போது காப்பர் மேக்கிங்ல ஒரு இஷ்யூ வருது. அது மக்களை பாதிக்குது, நிலத்தை பாதிக்குது, நம்ம வாழக்கூடிய இடங்களை பாதிக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயம் போராட்டம் நடந்து இறந்து போறவங்களையும் உங்களுடைய கவனக்குறைவாலும் ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் வேணும்னு கூட பல பேர் அதுல ஷூட்டிங்ல கூட்டத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு 12 மணிக்கு வருவதாக சொல்லி 7 மணிக்கு கூட்டம் சேர சேர நீங்கள் அதை தாண்டி போய் ஒரு இடத்துல போய் நின்னு நான் அங்க ஒரு படம் காட்டியே ஆவேன் அப்படின்னு நின்னு 41 பேரை உங்களுடைய பெருமைக்காக நீங்க அங்க அங்க அத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் முக்கியம். அதற்கு இதையும் அதையும் கம்பேர் பண்ணி நீங்க அரசு வேலை அப்படிங்கறத 31 பேர் அரசு வேலை எப்படி கொடுப்பீங்க? எவ்வளவோ ஆஸ்பிரன்ஸ் நீங்க வீடியோ போட்டதை நம்ம பார்க்க முடியுது. மாணவர்கள், நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், இங்க பாருங்க என்னோட அலமாரி முழுக்க புத்தகங்களாக இருக்கிறது, நான் எந்த வேலைக்கும் போறது கிடையாது, நல்லது கெட்டதுக்கு போறது கிடையாது, படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு இவங்க எப்படி இந்த விஷயத்த இவங்க எடுத்து கொடுப்பாங்க? அது எந்த வகையில இந்த மாதிரி இவங்க கம்பேரிசன் பண்ணி இவங்க போட்டது நியாயமாக இருக்கிறது அப்படின்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அண்ணன் சொல்றாரு இதுக்கு இது அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவும் அதுவும் அரசாங்கத்தினுடைய பிழைங்கிறாரு. தாவேக்கா அப்ப ஆட்சியில இருந்ததா அப்படின்னு அவருதான் சொல்லு. இது எப்படி அரசாங்கத்தினுடைய பிழையாகும்? இப்ப திமுக கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா அவங்க அரசாங்கமே இருந்தாலும் இந்த விஷயம் பாசிபிளாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா? முதல்ல உள்ள வராங்க, 2 வருஷம் கூட ஆகல. அப்ப அந்த கட்சியில அங்கீகரிக்கப்படாத, ப்ரூவ் பண்ணப்படாத, ஓட் பேங்க் இல்லாத, எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரியாத ஒரு கட்சி நடந்த ஒரு நிகழ்வுல நடந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி அந்த அரசாங்கத்தை கூட கனெக்ட் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. நீங்க சிபிஐ வழக்கு அதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் போங்க, அதெல்லாம் நாங்க ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போவோம். அதை தாண்டி ஒரு சாதாரணமான நீங்க மனிதர்களை முட்டாளாக்க பாக்குறீங்களா? இப்ப தமிழ்நாட்டு மக்களையும் ஊடுக்கக்கூடிய ஊடகங்களையும் நீங்க முட்டாளாக்குறீங்க. அதாவது நம்ம இவ்வளவு பேர் சொல்றோம் இது ஒரு தனி நிகழ்ச்சியில் நடந்தது, இது நீங்க கொடுக்க கூடாதுன்னு. நான் செய்வதை தான் செய்வேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் 31 பேருக்கு அரசு வேலை வழங்குகிறார். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க, எதிர்காலத்துல இது நம்ம இப்ப கேஸ் போட்டிருக்கோம், இப்ப போயிருக்கு, அங்க வழக்கு விசாரிப்பாங்க. இல்ல இது செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா இவங்க என்ன மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? நாங்க உங்களுக்கு கொடுத்தோம், ஆனா திமுக போய் கோர்ட்ல நின்னு போராடி கரூர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பத்துக்கு எதிராக அவங்க நின்னு
இவங்களுடைய வேலைகள் எல்லாம் போராடி படித்து விட்டார்கள். ஐயோ, இந்த கொடுமை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும், அதுவும் தீய சக்தி திமுகவால் மட்டும்தான் நடக்கும்னு மக்கள் முன்னாடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்றதுக்காக, அதாவது இப்போதைக்கு குடுக்கறத நான் குடுத்துட்டேங்கிற பேரும் வாங்கிட்டேன், இனிமே இந்த வேலை அவங்கள விட்டு போனாலும் அவங்க கிட்ட இருந்தாலும் அதுக்கு சத்தியமா தாவேகா காரணம் இல்லைன்னு மக்களை திமுக பக்கம் திசை திருப்பி விடுவதற்காகவும் ஏறி விடுவதற்காகவும் ஒரு பில்லி சூனிய ஒரு விஷயங்கள் போல இவர்கள் மீண்டும் 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 பயங்கரமான பிளானோட மட்டும்தான் இயங்குறாங்க. அதனால்தான் இத்தனை விஷயங்களையும் தாண்டி விஜய் அவர்கள் அங்கே போய் நின்று அந்த அரசு வேலையை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகேங்க, ஓகே ஓகே ஓகே.